சென்னை அம்பத்தூரில் அரசு பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் மது போதையில் டிக்கெட் பரிசோதகர்கள் எல்லை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தலை நிற்காத போதையில் வாய்க்கு வந்தபடி பேசி பயணிகளை முகம் சுளிக்க வைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா? தேவையில்லாம எதுக்கு பேசஞ்சர் மேல இது போடுறீங்க? எங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க. சென்னை செங்குன்றத்திலிருந்து அம்பத்தூர் வழியாக தாம்பரம் செல்லக்கூடிய எண் 104 பேருந்து அம்பத்தூர் தண்ட பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருக்கிறது. அப்போது டிக்கெட் பரிசோதகர் இருவர் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். கடைசி நிறுத்தத்தில் ஏறியவர்கள் பயணச்சீட்டு எடுக்க காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் பயணச்சீட்டு எடுக்காமல் பயணித்ததாக கூறி டிக்கெட் பரிசோதகர்கள் அபராதம் விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஓடும் பேருந்தில் பயணிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதும் மது போதையில் நிதானமில்லாமல் பேசியதாகவும் கூறப்படுகிறது. மதுபானத்தின் கடும் துர்நாற்றத்துடன் பயணிகளை முகம் சுளிக்க வைத்த டிக்கெட் பரிசோதகர்கள் ஒரு கட்டத்தில் எல்லை மீறியதாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த பயணிகள் சத்தம் போட பயணிகளுக்கு ஆதரவாக பேருந்து நடத்துனரும் டிக்கெட் பரிசோதகர்களை தட்டி கேட்டிருக்கிறார். போதையில் வேலைக்கு வருவதா என்று கேள்வி கேட்க இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த டிக்கெட் பரிசோதகர்கள் பேருந்தை நிறுத்தச் சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றனர். மேலும் தங்களை தட்டி கேட்ட நடத்துனருக்கு மெமோ கொடுப்பதாக கூறி மிரட்டி பார்த்துள்ளனர். தவறு செய்யாமல் எதற்கு மெமோ என்று கேட்ட பேருந்து பயணிகள் பேருந்தை காவல் நிலையத்திற்கு விடச் சொல்லி இருக்கின்றனர். இந்த வீடியோ தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்கள் மது போதையில் பணியில் ஈடுபட்டது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மது போதையில் எல்லை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.